இது வந்து விநாயகர் ஸ்டாச்சு, அமெத்திஸ்ட்ல பண்ண விநாயகர் ஸ்டாச்சு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க ரிங், பெண்டன் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே கணேஷ், எம்ராய்டு கணேஷ். இது வந்து மரகத பச்சையோட லிங்கம், பானலிங்கம். நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு நந்தி பத்தி பார்க்கலாம். இது வந்துட்டு ரோஸ் குவார்ட்ஸ்ல பண்ண நந்தி. உங்களுக்கு சிவலிங்கம், கணேஷ் இதெல்லாம் காமிச்சிருந்த இல்லையா, அது வந்து அது மாதிரி இது வந்து ஒரு நந்தி. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஒரே கல்ல எடுத்து செதுக்கிருப்பாங்க ஒரு ஸ்டாச்சுமே. இதுல வந்து இந்த ஸ்டிச்சிங் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரே கல்ல செதுக்கி ஒரே கல்ல பண்ணது. இந்த எலிஃபென்ட் கூட அப்படிதான். இந்த தும்பிக்கை, இந்த இயரிங்ஸ், இந்த லெக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா செதுக்கிருப்பாங்க. ஃபுல்லாவே வந்து நம்ம இந்தியன் கிராஃப்ட்மேன்ஷிப் தான் இது. இது வந்து பைரைட் ஃபிஷ். பைரைட்னாவே வெல்த்ன்னு சொல்லுவேன் இல்லையா, சோ அதுல வந்துட்டு நம்ம ஃபிஷ் வைக்கிறதால வந்து ஸ்பெஷலா வந்துட்டு ஒரு விதமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்ம வீட்டுக்கு கிடைக்குது. இன்னொன்னு வந்துட்டு இது வந்து பிசினஸ் பண்றவங்களோட டேபிள்ல வந்துட்டு வச்சுக்கலாம். இது அதாவது கல்லாப்பெட்டிலாம் இருக்குல்ல, அதுக்கு மேல கூட நம்ம வச்சுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா பைரைட் பியர். இந்த பியர் வந்து வைக்கிறதால என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்சனல் பவர் கிடைக்குது. இன்னொன்னு வந்து ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கும் நமக்கு. வெல்த் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. இப்ப நீங்க அந்த கல்லாப்பெட்டி அதெல்லாம் சொன்னாலே அதுல வந்துட்டு நீங்க வைக்கலாம் இது. சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பாத்தீங்கன்னா பைரைட்ல நேச்சுராவே வந்து உருவாகிறது. இது வந்துட்டு பேருமைன்ஸ் சொல்லுவாங்க. ரொம்பவே கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமானது சொல்லுவாங்க. பேருமைன்ஸ்ல இருந்து வரதால இது பேக் சைட்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே இது வந்து உடைச்சதோ ஒட்டினது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது வந்து ஃபுல்லாவே நேச்சரா அப்படியே வர்றது. இது அந்த ஸ்டோன் எடுத்து இந்த மாதிரி பியர் ஷேப் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான்.